இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா திருநங்கைகளும் வருடத்திற்கு ஒரு முறை கூடி தாலி கட்டி தாலி அறுக்கிற நிகழ்ச்சி தான் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா. தாலி கட்டி தாலி அறுத்தா தான் அடுத்த வருடம் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்கின்ற ஒரு ஐதீகம். இந்தியாவில் எங்கேயுமே இது போன்ற கோயில் இல்லை. ஆனால் இவர்களை பார்க்கும்போது, திருநங்கைகளை பார்க்கும்போது எப்படி பார்க்குது சமூகம்? ஒரு நக்களும் நையாண்டியாக தான் பார்க்குது. இது வந்து அவர்களுக்கு சமூக பாதுகாப்பே இல்லை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து கூவாகமில் நடக்கிற கோவில் திருவிழா அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே பேச்சாக இருக்குது. அந்த திருவிழாவோட வரலாறு அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வருடம் இந்தியாவிலிருந்து, அதாவது மும்பை, டெல்லி, கல்கட்டா, இப்படி எல்லா சென்னை, பெங்களூர், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா திருநங்கைகளும் வருடத்திற்கு ஒரு முறை கூடி தாலி கட்டி தாலி அறுக்கிற நிகழ்ச்சி தான் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா. இந்த திருநங்கைகள் பாலின மாற்றத்தால் அவர்கள் திருநங்கைகளாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்போது இவர்களுக்கான குலதெய்வம் எதுனா கூத்தாண்டவர் கோயில் தான். வருடம் ஒரு முறை அந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதில் அவர்களுக்கு மிகுந்த அக்கறை. எங்கிருந்தாலும் சரி, கூத்தாண்டவர் கோயிலில் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு தாலி கட்டி தாலி அறுத்தா தான் அடுத்த வருடம் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்கின்ற ஒரு ஐதீகம். இல்லைன்னா கூத்தாண்டவர் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா இவர்கள் இந்த திருநங்கைகள் நீங்கள் முழுமையாக சட்டத்துக்கு புறம்பான பாலின தொழிலாளிகள். அப்போ இவங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இன்னல் நேரலாம். காவல்துறையால் நேரலாம், ரவுடிகளால் நேரலாம், சமூக விரோதிகளால் நேரலாம், அரசாங்கத்தால் நேரலாம். அப்போது உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. அப்போது இவர்கள் மீண்டும் உயிரோடு அடுத்த வருஷம் வந்து கூத்தாண்டவர் கோயிலில் நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். அதற்காகத்தான் நீங்கள் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வர்றாங்க. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் மாறிட்டாங்களே சார். படித்து அவங்களும் வேலை பார்க்குறாங்க. இன்னமும் அதற்கான அவசியம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? இல்லை, அவர்களே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே ஏற்படுத்திக்கிறது தானே. நீங்கள் இப்போ காவல்துறையில் கூட ஒரு திருநங்கை தன்னை அதிகாரியாக வந்துட்டாங்க. அவங்களால வேலை பார்க்க முடியல. இந்த சமூக அழுத்தம் காரணமாக அவங்களால வேலை பார்க்க முடியல. நீங்கள் ரோட்டில் போனால நீங்கள் அழின்னு திட்டுறான், கேலி பண்ணுறான், 9ங்கிறான். இப்படி சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அடையாளமாக தான் இவர்களை பார்க்குறான். யாரை பார்த்தா கேலியாக தானே பார்க்குறான். ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்க்கிற போது ஒரு சமூகம் மரியாதையோடு பார்க்குது. ஆனால் இவர்களை பார்க்கும்போது, திருநங்கைகளை பார்க்கும்போது எப்படி பார்க்குது சமூகம்? ஒரு நக்களும் நையாண்டியாக தான் பார்க்குது. இது வந்து அவர்களுக்கு சமூக பாதுகாப்பே இல்லை. இப்போ காலம் மாறிட்டு வர நேரத்தில் வந்துட்டு அவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னமும் அந்த தாலி கட்டிட்டு அறுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணுறாங்களா? இல்லை, அதுக்காக தான் அந்த கோயிலையே கூடுறாங்க. இந்த கோயிலில் கூடுவதற்கு என்ன காரணம்னா, அந்த தாலி கட்டி அறுப்பது தான் அந்த கூத்தாண்டவருக்கு செய்கிற நேர்த்தி கடன். கூத்தாண்டவர் எந்த நேரத்திலும் தன்னை காப்பாற்றுவார். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும்ல. குலதெய்வம் என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் நமக்காக போராடி உயிரை விட்டுருப்பான். ம் எதிரிகள் நம்மளை தாக்க வரும்போது எதிரிகள்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை, முன்னோர்களை, அவர்களுடைய கால்நடைகளை, அன்றைக்கெல்லாம் அது சொத்து என்ன? கால்நடைகள் தான். ஒரு 100 ஆடு வச்சுருப்பான், ஒரு 50 மாடு வச்சுருப்பான். இதுதான் சொத்து. எப்போ? ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு. இப்போ இன்றைக்கி இருக்கிறப்போ ஏடிஎம் கார்டெல்லாம் அன்றைக்கி இல்லை. பேங்க் பேலன்ஸு, கிரெடிட் கார்டு, டாலர்கள், பவுன்ஸுகள், நோட்டுகள்லாம் கிடையாது. ஓகே. ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு என்ன அவனுடைய சொத்து? என்ன? கால்நடைகள் தான். ஒரு 50 ஆடு வச்சுருப்பான், ஒரு 5-10 மாடு வச்சுருப்பான். கால்நடை. நீங்கள் உலக நாகரிகமே எங்கே தோன்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆற்றுப்படுகை ஓரம் தான். தேம்ஸ் நதிக்கரையில் தோன்றியது தான் ஆங்கிலம். கங்கை நதிக்கரையில் தோன்றியது தான் கங்கை, காவிரியில் தோன்றியது தான் தமிழ். வால்காவில் தோன்றியது தான் ரஷ்ய மொழி. மஞ்சளாற்றுப்படுகையில் தோன்றியது தான் சீன மொழி. இப்படி யூப்ரட்டிஸ் டைக்ரட்டிஸ் நதி தீரத்தில் தோன்றியது தான் அரபு மொழி. இப்படி ஒவ்வொரு மொழிக்குமான ஒரு கலாச்சாரம் இருக்குது. அப்போது ஒரு குலதெய்வம் என்பதை எதிரிகளால் இந்த செல்வங்களை திருடி கொண்டு போவதை தடுத்து உயர விட்டுருப்போம். அந்த குலம் தலைக்கிறதுக்கு அதுதான் குலதெய்வம். அப்போது இந்த திருநங்கைகளுடைய குலதெய்வம் எது? கூத்தாண்டவர் கோயில். அவன் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே இது போன்ற கோயில் இல்லை. கூத்தாண்டவர் கோயில் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பாலின மாற்றாளிகளுக்குமான கோயில். ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா திருநங்கைகளுமே இல்லை பங்கெடுத்துப்பாங்க. அதுதான். ஏன்னா நீங்கள் வட இந்தியாக்களில் இது போன்ற குலதெய்வ முறை இல்லை. ஏன்னா கலாச்சாரம் என்பது நீங்கள் தென்னிந்தியாவிலேருந்து தான் உலகம் பூரா போகுது. ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்பு கலாச்சாரம் தோன்றிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குமரிக்கண்டம் தான். குமரிக்கண்டத்தில் தான் ஒரு 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினம் தோன்றுவதற்கான சீதோஷ நிலை நிலவியது. அப்போது ஒரு 10,000 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்துமா கடல் ஒரு சமதள நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியில் தான் அதிக வெப்பம் இல்லை, அதிக குளிரும் இல்லை. அப்போது நாகரிகம் தோன்றிய இடமே இங்கே தான். நீங்கள் அப்போது ஐரோப்பா ஒரு நாடே கிடையாது, ஐரோப்பா கண்டமே கிடையாது, அமெரிக்கா கண்டமே கிடையாது. ஒரே கண்டம் நம்ம ஆசியா கண்டம் தான். ஆசியா கண்டம்னா இப்போ இருக்கக்கூடிய குமரி கண்டம் தான். ஆங்கிலேயம் லெமூர்னு ஒரு குரங்கு இருந்தது, அதனால் அது லெமூரியா கண்டங்கிறான். அப்போது நாகரிகம் தோன்றிய இடமே அந்த குமரி கண்டம் தான். குமரி கண்டத்திலிருந்து தான் நாகரிகம் உலகம் பூரா பரவிச்சு. இந்த திருவிழா வேறு எந்த மாதிரி சடங்குகள்லாம் நடைபெறுது சார்? இல்லை, சடங்கு அப்படிங்கிறது முழுக்க கூவாக நிகழ்ச்சி தான், கூத்தாண்டவர் கோயில் நிகழ்ச்சி தான். இவர்கள் இதை முடிச்சுட்டு அவன் எங்கே போயிடுவான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழுக்க வட இந்தியாக்கள் தான் இவர்களுடைய பொருளாதார பொருளீட்டல். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் மூட நம்பிக்கை அதிகம், தமிழ்நாட்டை விட மூட நம்பிக்கை அதிகம். நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், ஒரு சிக்னல் நிற்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா உடனே வருவாங்க. வந்தால் இவர்கள்ட்ட சாபம் வாங்கக்கூடாது ஒரு நம்பிக்கை இருக்குது. காசு கொடுத்துட்றோம், காசு கொடுத்து திட்டிடுவான். திட்டினாங்கன்னா அது இப்போ பழிக்கும். ஏன்னா வாழ்க்கை ரெண்டுமே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 2 வாழ்க்கையுமே இல்லாமல் வாழுகிற ஒரு பிறவி. இவர்கள்ட்ட சாபம் வாங்கக்கூடாது. இது தென்னிந்திய மக்களை விட வட இந்திய மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு திருமணம் நடக்கும்போதோ, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும்போதோ, ஒரு சடங்கு பெண்களுக்கு நிகழ்த்தும் போதோ யாரை கூப்பிட்டு வர்றாங்க? இந்த திருநங்கைகளை கூப்பிட்டு வர்றாங்க. ஏன்னா இவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது வாழ்ந்து வசதியாக இருக்கக்கூடிய பெண்ணை விட, பல கோடி இப்போ பணம் சம்பாதிச்ச ஆணை விட இவர்களுக்கு ஆசீர்வாதம் பலிக்கும், அதே நேரத்தில் சாபமும் பலிக்கும். அதனால தான் இந்த மூட நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் இவர்களுக்கு வட இந்தியாவில் டிமாண்ட். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், சுப நிகழ்ச்சி நடந்தாலும் இவர்கள்ட்ட முதல்ல
ஆசீர்வாதம். குழந்தைக்கு நீங்கள் சக்கரை தண்ணி எடுத்து வாயில் வைக்கிறது இவங்க தான். ஏன் அந்த குழந்தை 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு. இந்த திருவிழாவில் வந்துட்டு இப்போ நடிகர் நடிகைகள் அதுக்கப்புறம் சில அரசியல்வாதிகள் கூட பங்கேற்கிறத பார்க்க முடியுது. அதற்கான பின்னணி அப்படிங்கிறது என்ன? ஒரு சமூக நலன் கருதி இல்லை சமூக விழிப்புணர்வுக்காக கலந்துக்கிறாங்க? இல்லை அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை. நீங்கள் அமைச்சர் பொன்முடி கலந்துருக்காரு, நீங்கள் அந்த பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்துருக்காரு. ஏன்னா அவங்க இப்போ வாக்கு வங்கி முக்கியம். நீங்கள் எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்குது. நடிகர்கள் ஏன் போகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கூவாக நிகழ்ச்சிக்காகவே சிறப்புக்காகவே நீங்கள் பிரபல திரைப்பட நடிகர்கள் அவங்க கூட்டிகிட்டு போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கூவாகம் நிகழ்ச்சி, கூத்தாண்டவர் நிகழ்ச்சி நீங்கள் மிகப்பெரிய அளவில் சிறப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு திருநங்கைகள் மட்டும்தான் அதிக அளவில் பங்கெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பொதுமக்களும் அதிக அளவுக்கு பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது வந்துட்டு நம்ம சமூகம் வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷனை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு காட்டுதா? இல்லை, அதாவது நம்ம மக்களை பொறுத்தவரை மூட நம்பிக்கை அதிகமாக ஏற்றுக்கொண்ட மக்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூத்தாண்டவர் கோயிலில் போய் நம்ம அந்த திருநங்கைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினால், நீங்கள் நிறைய என்ன பண்ணுறான், கன்னியாகுமரியில் போய் தலைமுழுனா சிலருக்கு கிரகம் சாபங்கள் தீர்ந்துருக்குவான், சிலருக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்குங்குவான், செவ்வாய் தோஷம் பிடிச்சா சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்குவான், சனி பிடிச்சிருந்தா திருநள்ளாறு போங்குவான். இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட உள்ள மூட நம்பிக்கை. அப்போ அந்த மூட நம்பிக்கை அறுவடை செய்கிறது எங்கே? இது போன்ற கூத்தாண்டவர் நிகழ்ச்சி தான். நிறையா பெண் சாமியார் இப்போ நிறைய வந்துட்டாங்க, அகூரிகள் வந்துட்டாங்க. இதெல்லாம் யார் மூலதனம்? நீங்கள் மூட நம்பிக்கை உள்ள மக்களுடைய மூலதனம் தான். பெண் சாமியார் கூட ஜோசியம் பார்க்குறேன், உங்களுக்கு இருக்கிற கெட்ட நேரத்தை நான் கழிச்சிட்றேன், தீய சக்தி அண்டாமல் பண்ணுறேன். இதெல்லாம் மூட நம்பிக்கையுடைய உச்சம்தான். மனித விஞ்ஞானத்தில் 1 கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற சந்திரனுக்கு போயிட்டான், செவ்வாய்க்கு போயிட்டான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்துலேயும் மூட நம்பிக்கைங்கிற பெயரில் நீங்கள் போலி சாமியார்களிடமோ போலி ஜோசியர்களிடமோ பல லட்சத்தை இழக்கிற மக்கள் இருக்கத்தானே செய்கிறான். அப்போ இது இந்த கூவாகா நிகழ்ச்சியும் அது போன்ற ஒரு மூட நம்பிக்கை விதைக்கிற நிகழ்ச்சி தான். இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து அரசர்கள் என்ன பண்ணான்னா, இது போன்ற பாலின மாற்றாளர்களை தங்களுடைய அந்த புறத்தில் கண்காணிப்பதற்காக வேலைக்கு அமர்த்தினான். ஆண்களை அமர்த்தினா அவன் ராஜாவுடைய அந்த புறத்தில் நீங்கள் எல்லா திருட்டு வேலையும் பண்ணிடுவான். அதனால் இவர்களை அமர்த்தினா இவர்கள் நீங்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு இணங்குவார்கள், இந்த பாலின மாற்றாளர்கள். அதனால் ராஜாவுடைய அந்த புறத்துக்கு எந்த தீங்கு நடக்காது. இப்போ அதே தான் இப்போ இவர்களுடைய தொழில். பெரிய வசதி படைத்தவர்கள், நீங்கள் மிகப்பெரிய மார்வாடிகளுடைய அந்த புறத்துக்கு இவர்கள் பாதுகாவலர். திருட மாட்டான், நகையை எடுக்க மாட்டான், அந்த பெண்கள்கிட்ட வம்பு தும்பு பண்ண மாட்டான். இவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. இதுதான் இவர்களுக்கு வட இந்தியாவிலேயும் மிகப்பெரிய செல்வந்தர் வீடுகளில் வேலையாட்களாக இருப்பது. ஆனால் இந்த திருவிழா வந்துட்டு இப்போ ஒரு சர்ச்சைக்குள்ள பேச்சாகிறதுக்கு காரணம் என்ன சார்? என்ன சர்ச்சை? அங்கே நடக்கிற மர்மங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு வீடியோஸ் வருது. அங்கே என்னதான் நடக்குது? இந்த வெறும் சடங்குகள் மட்டும்தான் நடக்குதா? இல்லை, அங்கே மர்மம் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது? இது சும்மா இந்த யூடியூப்பில் கொஞ்சம் வியூவர்ஸ் அள்ளுவதற்காக எல்லா தலைப்புமே போலிய தலைப்புக்கும் உள்ள இருக்கிற செய்திக்கு சம்மந்தமே இல்லையே. பல போலி யூடியூப்புகள் என்ன பண்ணுறான், உள்ளே இருக்கிற செய்திக்கும் வெளியில் இருக்கிற தலைப்புக்கும் சம்மந்தமே இருக்குது. இவன் எப்படியா உள்ளே பார்க்க வைக்கணும், வியூவர்ஸை இழுக்கணும். இதுக்காக என்ன பண்ணுறாங்க? அதே போல தான் நீங்கள் திருநங்கைகளை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவர்கள் திருநங்கைகள் என்பது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். இதில் மர்மம் என்ன இருக்க போகுது? அவர்கள் வருஷம் ஒருக்கா நீங்கள் கூத்தாண்டவர் கோயிலில் கூடுறான்,
கூடி விழா எடுக்கிறான். அது அன்றைக்கி மிஸ் மெட்ராஸ், மிஸ்ஸு தஞ்சாவூர், தஞ்சாவூர் அழகி, சென்னை அழகி, இந்தி அழகி. இது ஒரு சம்பிரதாய பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, அவ்வளோதான். இந்த அழகி போட்டின்றது புதுசாக ஆட் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொழுது போகணுமில்ல. இரவு முழுக்க நீங்கள் நிகழ்ச்சி வேணுமில்ல, ஆடல் பாடல் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கும்போது இது போன்ற நிகழ்ச்சியும் அவர்களுக்கு கலாச்சார நிகழ்ச்சி தான். நீங்கள் பெண்களை தான் நீங்கள் ஐஸ்வர்யா ராய உலக அழகினோம், அப்புறம் சுஸ்மிதா சென்னை சொன்னோம். ஆனால் இவர்களுடைய சமூகத்துக்கான அழகிகள். நீங்கள் மிஸ் மெட்ராஸ்னால் திருநங்கை மிஸ் மெட்ராஸ், அவ்வளோதான். திருநங்கை மிஸ் இந்தியா, திருநங்கை மகாராஷ்டிரா குடியிருக்கவங்களுக்கு ஒரு பட்டம், மிஸ் கல்கட்டா. இது அரசியல் அங்கீகரிக்கிறது இல்லை, அவர்களுக்குள்ளாக இதை அங்கீகரித்து கொள்ளுகிறார்கள். இதுதானே தவிர இவர்களை பொறுத்தவரை இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்படக்கூடாது. அவர்களும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வாக்குரிமை இருக்குது, அவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை இருக்குது, எல்லா வகையான உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரணும். அப்படிங்கிறக்காகத்தான் இவர்கள் இந்த கலாச்சார ரீதியாக அமைச்சர்களை கூப்பிடுவது, அதிகாரிகளை கூப்பிடுவது, சினிமா நடிகர்களை கூப்பிடுவது, நடிகைகளை கூப்பிடுவதுக்கு எல்லாம் காரணம் இவர்கள் சமூகத்தின் வெறுப்புக்கு உள்ளாயிடக்கூடாது. இதுதான் காரணம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.